வணக்கம் உறவுகளே. நம்ம துணி தைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டால் சீமர் ஓட்டுறதை பற்றி இன்னொரு வீடியோ போடலாம். மாற்றி மாற்றி போட்டால் தான் நம்ம செய்கிற எல்லா வேலையும் தெரியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன வேலை செய்ய போகிறோம் சோவறுக்கிறதில்ல அப்படின்ட்டு. மேலே அட்டியிலேருந்து இழுத்து எடுக்க முடியலன்ட்டு மேலே அட்டி மேலே ஏறி சோவையிலெல்லாம் எடுத்து போட்டேன். கீழே வந்து அத்தையும் சோவறுக்கிற லட்சுமி அக்காவும் சோவையாக இருக்கிறாங்க. வீடியோவில் ஸ்பீடு பண்ணி காமிச்சிருக்கோம், அதனால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வேலைலாம் வந்து வேகமாக தான் செய்வாங்க. ஒவ்வொரு மட்டையாக எடுத்து அரைக்கி கட்டி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து அதையெல்லாம் எடுத்து கீழே செட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் தான் தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் தான் சோவை ஓட்ட ஆரம்பிக்கணும். இன்றைக்கி தம்பி பாப்பா எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க. தம்பி பாருங்கள் இங்கே நின்று போஸ் கொடுத்துட்ருக்குறான்னு, சரியான சேட்டை. சின்ன பாப்பா ஒவ்வொரு கத்தையாக எல்லாம் சீமர் அரைக்கி வச்ச சோவையெல்லாம் ஒவ்வொரு கத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு வெயிலே போட்டால் அதனால் நிழலில் கொண்டு வந்து போட சொல்லவும் மறுபடியும் தூக்கி போட்டுட்ருக்குறா. வேலை செய்கிறவங்களெல்லாம் டீ வைக்கிறாங்க, அவங்க தான் டீ வைப்பாங்க. அதனால் டீ வச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு போகிறா. எனக்கும் கொடுத்துட்டான். எல்லாம் டீ குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நிழலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 11 மணி வரைக்கும் மேலே அவங்க சோவை போட்டு வச்சுருக்கிற இடத்துலையே மட்டை போட்டு வச்சுருக்கிறதுலேயே அறக்குவாங்க. 11 மணிக்கு மேலே வீட்டு முன்னாடி மரம் இருக்குது, மரத்தில் தான் கொண்டு வந்து போடுவாங்க. அப்புறம் பாப்பா எல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கப்புறம் சோவைகளெல்லாம் தண்ணி தெளித்து விட்றான். தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சோவை அறுக்கிற சோவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது அவங்களோட வேலை. பெரிய பாப்பாவும் நானும் தான் சோவை ஓட்டுவோம் சீமர் ஓட்டுறதுக்கு. மாமாவுக்கு இன்றைக்கி சளி பிடிச்சிட்டு இருந்ததுனால அவங்க வந்து வேலை செய்யலாம் வரல, மதியானம் வரைக்கும் வரல. மதியானத்துக்கு மேலே தான் வந்து செய்ய வரனாங்க. போய் ஊசி போட்டு வர சொல்லியாச்சு. அப்புறம் அத்தையும் அக்காவும் தான் இங்கே வேப்பமரத்தடி நல்லா தான் இருக்குனாங்க. சீமர் ஓட்டுறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு புதுசுலலாம் பயமாக இருந்தது. ஐயோ இப்படி சோவை வச்சா இழுக்கிற மாதிரி. ஆனால் இப்போ அப்படிலாம் 1 by 1 எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். உட்காந்துகிட்டே செய்கிற வேலை. சூரியவம்சம் படத்தில் சொல்கிற மாதிரி படுத்துக்கிட்டே செய்கிற வேலைங்கிற மாதிரி இது வந்து சேர் போட்டு உட்காந்துகிட்டே செய்கிற வேலை. மதியானம் சாப்பிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நான் வந்து தைக்கிற வேலைக்கு போயிட்டேன். மாமா வந்து சீமர் ஓட்டிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு இதுக்கு மேலே சோவை கட்டி ஆகணுமே, எந்த வேலை எது எப்படி இருந்தாலும் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் அக்கா வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளார சோவையெல்லாம் கட்டி விட்ருவாங்க. நான் கட்டி கொண்டு போய் போட்டுருவேன். இல்லைன்னா நான் ஒண்டினா தான் சிக்குவேன் சோவை கட்டுறதுக்கு. அதனால் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாம் சோவையை வந்து அதை துணி கட்டி வச்சுருக்குறோமா சோவை கட்டுறதுக்கு. அதனால் துணியை போட்டு அள்ளி வச்சிட்டோம்னா நல்லா தூக்குற அளவுக்கு வெயிட்டாக எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்தளவுக்கு கட்டிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நடந்து போயிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக கட்டி விட்ருவாங்க. கட்டி தூக்கிட்டு போய் ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த கிணத்துல தான் போட்டுருவோம். அது எங்கள் கிணறு தான். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அதெல்லாம் தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி, மேலே வரைக்குமே தண்ணி வரும். அப்புறம் இதுக்கிடையில் அடுப்புக்கு வேணும்ன்ட்டு சோவையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குது. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு மணி 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த அக்கா மணி 5:30 கிளம்பிடுவாங்க. 5 மணிக்கு 5:30 கிளம்பிட்டாங்க. நான் வந்து அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நான் அள்ளி வச்சு பாப்பாங்களை தூக்கி விட சொல்லி கட்டிட்டு இதுதான் லாஸ்ட்டு. இன்னும் மேலே கொஞ்சம் அறக்கின தளவு சோவையெல்லாம் கிடக்குது. சரி அது இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு மாமா லாஸ்ட்டு கற்று விட்டுட்டு இருந்தாங்க. சரி எல்லாத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போய் கட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமா சேர்த்து அள்ளி கிழிச்ச சோவையெல்லாம் அள்ளி கொண்டு போய் லாஸ்ட் கட்டி போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தம்பி கூடவே தான் இருப்பான், என்ன நேரம் பார்த்தாலும் கூடவே தான் தெரியவான். ஆச்சு கடைசி சமையை கட்டி பாப்பா வந்து சின்ன பாப்பா தான் வந்து தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் கட்டுறதுக்கெலாம். அவள் இருக்கிற ஹைட்டுக்கு எனக்கு தூக்கி விட முடியல. கொஞ்சம் தட்டு மாதிரியாவது தூக்கி விட்டுட்டா. கட்டி தூக்கிட்டு கிணத்துட்டு போயாச்சு. கிணத்துட்டு தான் அங்கேயும் தம்பி நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிவிட்டு வந்தான். அப்புறம் அங்கே நெருப்பி எடுத்துகிட்டு போனேன். தம்பி அங்கே ஒருத்தன் பெரியவன் இருந்தானா, அதனால் நெருப்பு வச்சு விட்றேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து மாமூட்டு பையன் எடுத்துகிட்டு வாங்க நீ அப்படின்னு சொன்னால், அதனால் அப்புறம் நெருப்பட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து சோவையெல்லாம் போட்டாச்சு. கிணத்துக்குள்ளாரெல்லாம் நெருப்பு கீழே உள்ள நெருப்பு எறிகிறது, மேலே வரைக்கும் சத்தம் அப்படியே காற்று அனல் காற்ற மேலே வந்துச்சு. பாருங்கள் எங்கள் பெரியவர் எப்படி எவ்வளோ டைட்டாக இழுத்து சமையை கட்டி தூக்கி விட்றாருன்னு. யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறீங்க, நாங்கள் செய்கிற மாதிரி எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க, இல்லை நாங்கள் தான் புதுசாக செய்கிறோமா, கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்கிறதுனா உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு வந்து கேவலம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு வேலையை செய்யும்போது அது வந்து நல்ல வேலை தான். யார் எது வேணாலும் சொல்லுவாங்க. நான் சொல்கிறீங்க வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்மளாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டோம்னா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல முன்னேற முடியும். பாருங்கள், நெருப்பு வச்சு விட்டாச்சு. மேலே தான் திட்டில் வச்சு அப்படியே சுவாவியை அவுத்துட்ருவேன். அவுத்துவிட்டு துணி இழுத்தோம்னாக்கா சுவா உள்ள கிணத்துக்குள்ளே போய் விழுந்துடும். ஏற்கனவே உள்ளே போன நடையே பற்ற வச்சு விட்டாச்சு. பற்ற வைக்கவும் எல்லாம் பிடிச்சிட்டு எரிஞ்சிட்ருக்குது உள்ளே. எரிஞ்சு எப்படியும் இது காலையில் வரைக்குமே அந்த புகை அனல் வந்துகிட்டே தான் இருக்கும். புகை மேலே வந்துகிட்டே தான் இருக்கும். முன்னெல்லாம் கிணறு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்போல்லாம் அப்பப்போ சுவை போட்டு எரிச்சதுனால கிணறு சுத்தமாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து தம்பி நானும் வீட்டுக்கு போகிறோம். என்னை விட்டுட்டு இருக்கிறதுனா அவனுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால் கூடவே தான் சுற்றிட்டுருப்பான். இதுக்கப்புறம் போய் மாமா வந்து கிழிச்ச சீமரை எல்லாமே அள்ளிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே மற்ற வேலை, குளிக்கிற வேலை, சாப்பாடு செய்கிற வேலைலாம் செய்ய வேண்டியதான். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.